தர்மபுரியின் ஒரு குக்கிராமத்தில் சீறி பாய்கிறது ஒரு ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸை திடீரென்று நிறுத்திவிட்டு அதிலிருந்து 2 பேர் கிடுகிடுவென இறங்கி ஓடுகின்றனர். அடுத்த சில நிமிடங்களில் அந்த வாகனம் மீது சரமரியாக குண்டுமழை பொழிகிறது ஒரு கும்பல். ஆம்புலன்ஸில் இருந்த 4 பேர் சடலமாக கிடக்கின்றனர். யார் அந்த 4 பேர்? பதபதைக்க வைக்கும் இந்த துப்பாக்கிச் சூட்டை யார் அரங்கேற்றியது? 2004ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் தமிழக கர்நாடக அரசுகளுக்கு நிம்மதி பெருமூச்சை விட என்ன காரணம்? மலைகளின் சர்வாதிகாரியாக பார்க்கப்பட்ட வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதே அதற்கு காரணம். 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தேடப்பட்டு வந்த வீரப்பன் ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்டு 3 வினாடிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டது சாத்தியமா என பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்து 14 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வீரப்பனின் இறப்பு குறித்த சந்தேகங்கள் தீர்ந்தபாடில்லை. கொலைகளாலும் கொள்ளைகளாலும் துரோகங்களாலும் கட்டமைக்கப்பட்ட வீரப்பனின் வரலாற்றை தேட வேண்டுமென்றால் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் பயணிக்க வேண்டியுள்ளது. தமிழக கர்நாடக எல்லையான காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள கோபிநத்தம் என்னும் கிராமத்தில் 1952ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி முனுசாமி கவுண்டர் புலித்தாயம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் வீரப்பன். மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காத வீரப்பன் தனது 20வது வயதில் ஆசிரியர் ஒருவர் மூலம் நன்கு படிக்க கற்றுக்கொண்டார். சிறுவனாக இருந்தபோது மாடு மேய்ப்பதிலேயே கவனம் செலுத்தி வந்த வீரப்பன் பின்னர் சால்பி கவுண்டர் என்பவருடன் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு யானைகளை வேட்டையாடி தந்தங்கள் மற்றும் சந்தன மரக்கட்டைகளை விற்பனை செய்து வந்துள்ளார். சந்தன மரம் என்பது பண்டைய இந்தியாவின் மிகப்பெரிய மதிப்புடைய ஒரு பொருள். கர்நாடக, கேரள, தமிழக ஆகிய வனப்பகுதிகளில் மட்டுமே விளைவது. திப்பு சுல்தான் காலத்தில் போர்களுக்கு நிதி வேண்டும் என்ற நோக்கத்தில் சந்தன மரம் வளர்ப்பு தேசியமயமாக்கப்பட்டு அதற்காக மைசூர், மெட்ராஸ் மாகாண அரசுகளால் 1792ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகும் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த சட்டப்படி சந்தன மரம் முழுக்க அரசுக்கே சொந்தமானது என்றும் வீடுகளில் கூட சந்தன மரம் வளர்த்தாலும் அரசின் அனுமதியோடுதான் அவை வெட்டப்பட வேண்டும் என்பதும் விதி. சந்தன மரக்கட்டைகளின் மதிப்பை நன்கறிந்த வீரப்பன் தமிழகம், கர்நாடகா, கேரள மாநிலங்களை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையில் சந்தன மரங்களை வெட்டி அதனை விற்பனை செய்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தார். வீரப்பன் ஒரு கட்டத்தில் ஆட்களை கடத்தி பணம் கேட்டு மிரட்டி வந்தார். தனது நிபந்தனைகளை கடத்தப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு கேசட் மூலமாக அனுப்புவது அவரது பாணி. தனக்கு வேண்டியவை கிடைத்துவிட்டால் பிணை கைதியை பாதுகாப்பாக அனுப்புவதும் அவரது மற்றொரு பாணி. 1972ஆம் ஆண்டு துப்பாக்கி வாங்குவது தொடர்பாக பெங்களூரு சென்றபோது அம்மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்ட வீரப்பன் தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் நடப்பதை காவலர் ஒருவர் மூலமாக அறிந்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். பின்னர் இறுதி வரை போலீசாரிடம் அவர் சிக்கவே இல்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு காடுகள் தான் வாழ்க்கை என்றானதும் காட்டை பற்றிய அனைத்து விவரங்களையும் துல்லியமாக அறிந்து வைத்திருந்தார் வீரப்பன். 1987ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் சந்தன மரக்கட்டைகளை பிடிக்க முயன்ற போது வனத்துறை ரேஞ்சர் சிதம்பரத்தை வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து வீரப்பனை பிடிக்க வனத்துறை தீவிரம் காட்டியது. இதையடுத்து கர்நாடக வனத்துறை அதிகாரி சீனிவாசன் வீரப்பனை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரது பிடியிலிருந்த வீரப்பனின் தங்கை மாறி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனால் கடும் சினம் கொண்ட வீரப்பன் தனது சகோதரர் அர்ஜுன் மூலம் போலீஸ் அதிகாரி சீனிவாசனை காட்டுக்கு அழைத்து வந்து சுட்டுக் கொன்று அவரது தலையை துண்டம் துண்டமாக வெட்டி வீசி எறிந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகே வீரப்பன் என்ற பெயர் வெளி உலகத்திற்கு தெரிய வருகிறது. வீரப்பனின் குற்றச் செயல்கள் தொடர்ந்து வெளிவர தமிழக, கர்நாடக அரசுகள் அதிரடிப்படைகளை நியமித்து அதற்காக கோடிக்கணக்கில் செலவுகள் செய்தன. இரு மாநில அதிரடிப்படைகளும் கூட்டாக பல ஆயிரம் கிலோமீட்டர் பறந்து விரிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தேடுதல் வேட்டையை நடத்தினர். இந்த தேடுதல் நடவடிக்கையில் அப்பாவி மலைவாழ் மக்கள் பலரும் பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்தியாவையே உலுக்கிய வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவம் இந்த காலகட்டத்தில் தான் நிகழ்ந்தது. இந்த சம்பவம் தமிழக வனத்துறையின் வரலாற்றில் கருப்பு அத்தியாயமாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. வீரப்பனின் கூட்டாளிகள் என கூறி அப்பாவி மக்கள் பலரை கொன்று மலைவாழ் மக்களின் விவசாய நிலங்களை அதிரடி படையினர் சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 1991ஆம் ஆண்டு
காவிரி பிரச்சனை எழுந்தபோது தமிழக எல்லையில் வசிக்கும் பெண்கள் பலரை கர்நாடக வனத்துறையினர் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தமிழக காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் வீரப்பனிடம் முறையிட்டதாகவும், இந்நிலையில் அதே ஆண்டு தமிழக கர்நாடக எல்லையில் ராமாபுரம் காவல் நிலையத்தில் புகுந்து 7 போலீசாரை வீரப்பன் சுட்டுக் கொன்றார். தமிழ் பெண்களை வன்கொடுமை செய்ததற்காகவே காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக வீரப்பன் நக்கீரன் இதழுக்கு பேட்டியளித்தார். வீரப்பன் உள்ளபோதே காவிரி பிரச்சனை இந்த அளவுக்கு இருந்ததில்லை எனவும், ஒகேனக்கலுக்கு சொந்தம் கொண்டாடிய வட்டாள் நாகராஜ் உள்ளிட்டோர் குரல் கொடுக்க அச்சப்படுவார்கள் என எல்லையோர மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வீரப்பனால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும், தமிழக கர்நாடக அதிரடிப்படையினர் தான் தங்களுக்கு தொந்தரவு என்றும் மலைவாழ் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீரப்பனால பாதிப்பு அப்படிங்கிறத விட அதிரடிப்படையினால் தான் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாச்சு. இங்கே 100க்கு மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, வீரப்பனால மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த நம்பிக்கையினால தான் அதிரடிப்படைக்கும் வீரப்பனுக்கும் மோதல் உருவாச்சு. வீரப்பனை பிடிக்க 1991ஆம் ஆண்டு தமிழக கர்நாடக கூட்டு அதிரடிப்படை எஸ்பியாக கோபாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். வீரப்பனை உயிருடன் பிடிக்கும் வரை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று இவர் சபதம் மேற்கொண்டு அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டார். ஒரு சமயம் வீரப்பன் கோபாலகிருஷ்ணனிடையே கடும் வார்த்தை போர் ஏற்பட்டது. 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தாளவாடி சந்தையில் வீரப்பன் கூட்டாளிகள் தொங்கவிட்ட ஒரு பலகையில் தைரியம் இருந்தால் நேரில் வா கோபாலகிருஷ்ணா என எழுதியிருந்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த சவாலால் கோபமடைந்த கோபாலகிருஷ்ணன் தனது படைகளுடன் ஆயுதம் ஏந்தி வீரப்பன் கூறிய பாலாறு வனப்பகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்போது தமிழக போலீசார் சென்ற 2 வாகனங்களும் பழுதானதால் கர்நாடக அதிரடிப்படையைச் சேர்ந்த போலீசாரின் வேனில் 5 போலீசார், 4 வாட்சர், 13 போலீஸ் இன்ஃபார்மர்கள் ஏறினர். தமிழ்நாடு கர்நாடக வனப்பகுதியான பாலாறு சுரங்கமாவோடு என்ற இடத்தில் வேன் சென்றபோது அப்போது வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் இலக்கு வைத்திருந்த குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வேன் வந்ததும் வீரப்பனின் சகா சைமன் நிலக்கண்ணி வெடிகளை வெடிக்கச் செய்தார். நிலக்கண்ணி வெடியில் சிக்கிய வேன் தூக்கி வீசப்பட்டது. போலீஸ் வேனில் பயணம் செய்த 22 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் கூட்டு அதிரடிப்படை எஸ்பி கோபாலகிருஷ்ணன் பலத்த காயமடைந்தார். சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோபாலகிருஷ்ணனை அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் நெல்லை டிஐஜியாகவும் சேலம் மாநகர ஆணையராகவும் இருந்த கோபாலகிருஷ்ணன் 2008ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றார். இந்த சம்பவத்தால் வீரப்பனின் பெயர் மீண்டும் அடிபடத் தொடங்கியது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு தமிழகம் கர்நாடக அரசுகளால் எட்ட முடியாத வீரப்பனை நக்கீரன் பத்திரிகை நிருபர் சுப்பிரமணியன் அவரை நேரில் சந்தித்து பேட்டி எடுத்து வெளியிட்டார். அந்த வீடியோ பேட்டிகள் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் பெரும் பரபரப்பை கிளப்பின. முடிஞ்சா ஒத்தைக்கு ஒத்த மோதும், நீ தானே சொன்ன ஒத்தைக்கு ஒத்த மோதலான்னு, நான் இந்த இடத்துல இருப்பேன், நீ வா, தைரியம்னா நீ என்கிட்ட மோது அப்படின்னு சொல்லி சிவப்பு கலர் பெயிண்டில் அடித்து எழுதி கோபாலகிருஷ்ணன் வீட்டில் இருக்க எதிர்த்த மாதிரி இருக்கிற மரத்தில் கட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா கோபாலகிருஷ்ணனுக்கு ரத்தம் சூடேறிடும். ஏன்னா அவர் கரத்தை பல்ட்டு 2வது நான் பெரிய பெரிய வீரன் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, அவர் அதை பார்த்து ஒரு ஒரு திருட ஒரு 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 கொலகாரன் எனக்கு சவால் வர்றதானே. இப்போ அவன் சவால் விட்டது கோபாலகிருஷ்ணன் தானே, இப்போ கோபாலகிருஷ்ணன் தானே போயிருக்கணும். கூட எல்லாரையும் கூப்பிட்டு போகிறார், புரியுதா? எல்லாரையும் கூப்பிட்டு இவர் 2 வண்டி, அதில் கர்நாடகா தமிழ்நாடு எஸ்டிஎஃப், அதில் இவர் வாசலில் நின்றுக்கிட்டே அப்படியே இவர் 2 பஸ்ஸில் போகிறாங்க. இந்த பாலாறு டேம் போகிற வழியில் தான் அவன் பர்பஸாக தான் கூப்பிட்டுருக்கான். யார்? வீரப்பன். இவங்க திட்டம் போட்டு இவரெல்லாம் பண்ணுறாரு, இவருக்கு ஒரு பாடம் கொடுக்கணும்னு அவன் நினச்சிருந்தான். எனக்கு தெரியும், எங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அவன் வர வச்சு கன்னி வெடி வச்சு பாம் பிளாஸ்ட் அடிக்கிறாங்க. இது நடந்தது ஏப்ரல் 7ஆம் தேதி சார், அதாவது 1993 ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்குது. அதில் 22 பேர் செத்து போகிறாங்க. அதில் 9 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. கோபாலகிருஷ்ணன் இந்த படியில் நின்றுட்டு வர்றார். அதாவது இந்த செயலாளர் துப்பாக்கியை தோளில் போட்டு நின்று, அதாவது பஸ்ஸோட படியில் வந்ததுனால
அவர் தூக்கி வீசப்பட்டு கை கால் எலும்பு அவர் கொஞ்சம் ஒரு நல்ல அவருக்கு நிறைய சேதமாச்சு. ஒரு கட்டத்தில் தனித்தமிழ்நாடு கோரி ஆயுதமேந்திய இயக்கங்களுக்கு வீரப்பன் அடைக்கலம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. 1996 அதிரடிப்படையினர் தேடுதல் வேட்டையின் போது வீரப்பனிடமிருந்து வழிதவறிய அவரது மனைவி முத்துலட்சுமி மலையோர பகுதியில் உள்ள கேத்தேசாவில் உள்ள கிராம மக்களிடம் அடைக்கலம் கோரினார். எனினும் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் முத்துலட்சுமியை அதிரடிப்படையினரிடம் காட்டிக் கொடுத்தனர். இதையடுத்து முத்துலட்சுமியை பிடிக்கச் சென்ற அதிரடிப்படையினர் அவரை பல்வேறு வகைகளில் சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதை கேள்விப்பட்டு கடும் கோபமடைந்த வீரப்பன் டிஎஸ்பி சிதம்பரநாதன், அவரது உறவினர் சேகர், ஏட்டு ராஜகோபால் ஆகியோரை கடத்தி சென்றார். போலீஸ் கட்டுப்பாட்டில் உள்ள தனது மனைவியை விடுதலை செய்ய வேண்டும், 1000 கோடி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்தார். இதற்காக பேச்சுவார்த்தை நடத்த தனது கூட்டாளியான பேபி வீரப்பனை அனுப்பினார் வீரப்பன். இதன் காரணமாக அப்போதைய கோவை ஆட்சியர் உத்தரவு மூலம் போலீஸ் கஸ்டடியில் இருந்த முத்துலட்சுமியை சந்தித்த பேபி வீரப்பன் நடந்த சம்பவங்களை கேசட்டில் பதிவு செய்து மீண்டும் காட்டுக்கு சென்றார். இது ஒருபுறம் இருக்க, தனது சகோதரர் அர்ஜுனுக்கு காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் வீரப்பன். இந்த சமயத்தில் வீரப்பனின் கூட்டாளிகளான ரங்கசாமி, ஐயன்துரை உட்பட 3 பேரின் கட்டுப்பாட்டில் இருந்த டிஎஸ்பி சிதம்பரநாதன் அவர்கள் மனதை மாற்றி அங்கிருந்து தப்பிச் சென்றார். கூட்டாளிகள் 3வரையும் சரணடைய செய்து பொது மன்னிப்பு வாங்கி தருவதாகவும் டிஎஸ்பி சிதம்பரநாதன் உறுதியளித்தார். இந்நிலையில் சென்னையிலிருந்து தேவாரம் வீரப்பனால் கடத்தப்பட்ட 3 பேரும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டாளிகள் 3 பேரையும் பிடித்ததாகவும் கூறினார். எனினும் டிஎஸ்பி சிதம்பரநாதன் உட்பட 3வரையும் நாங்கள் தான் மீட்டோம் என கர்நாடக அதிரடிப்படை கூறிக்கொண்டது. கடைசியில் கடத்தப்பட்ட 3வரும் தாங்களாகவே தப்பி வந்ததாக நக்கீரன் பத்திரிகைக்கு பரபரப்பு பேட்டி அளித்தனர். இதையடுத்து வீரப்பன் சகோதரர் அர்ஜுனன், கூட்டாளிகள் ரங்கசாமி, ஐயன்துரை உட்பட 3 பேர் சென்னை மத்திய சிறையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் இருந்தபோது அவர்களை சிறையிலேயே சந்தித்து நக்கீரன் பத்திரிகை பேட்டி எடுத்து வெளியிட்டது. இதனால் அதிருப்தியடைந்த தமிழக கர்நாடக போலீசார் 3 பேரையும் மைசூருக்கு அழைத்து செல்லும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திடீரென அர்ஜுனன், ரங்கசாமி, ஐயந்துரை உட்பட 4 பேர் சயனைட் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்ததால் இரு மாநிலங்களிலும் பதட்டம் ஏற்பட்டது. தேவாரமும் கர்நாடக அதிகாரி சங்கர் பிதாரியும் இணைந்து 3வரையும் தற்கொலை செய்ய வைத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. தம்பியின் இறப்பு செய்தியை கேட்டு வெறிகொண்ட வீரப்பன் மேலும் 3வரை கடத்தி சென்று கடும் நிபந்தனைகளை விதித்தார். அதாவது, அர்ஜுனன் இறப்பு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், 3 கோடி ரூபாய் பணம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதனையடுத்து அரசு சார்பில் மணியக்காரர் என்பவர் மூலம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பப்பட்டு 3 பேரையும் மீட்டதாக கூறப்படுகிறது. அர்ஜுனன் கேட்குற அப்படியே, எங்களை எதுக்கு தேவையில்லாமல் கொண்டு போறீங்க, நாங்கள் இங்கே தானே இருக்கோம், தேவையில்லாமல் எதுக்கு கொண்டு போற அப்படின்னு வெளியே வரும்போதே, அதாவது ஜெயிலை விட்டு வெளியே வரும்போதே வாக்குவாதம் எல்லாருக்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆகும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, போலீஸ் சுற்றி அடிக்குது. அடித்ததில் ஒருத்தர் செத்து போகிறார். அதாவது அர்ஜுனன் கூட இருக்கிற 3 பேரில் ஒருத்தர், ரங்கசாமி யாரோ ஒருத்தர் செத்து போகிறாங்க. செத்த உடனே அர்ஜுனன் கத்துறார், டேய் பாதக துரோகிகளாம், நான் நல்லா இருந்தோம், நாங்கள் உள்ளே இருந்தோம், இந்த ஜெயிலில் நல்லா இருந்தேன், தமிழ்நாட்டு ஜெயிலில் எங்களை வெளியே கூட்டு போகிறேன்னு சொல்லி அடித்து ஒரு ஆளை கொண்டு நான் நாளைக்கு காலையில் கோர்ட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சவுண்டு பயங்கரமாக விடுறா. அப்படி இப்போ இது போலீஸு ஒரு ஆளை அடித்து கொண்டுச்சுன்னா அது ஒரு இஷ்யூ இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவனை அடித்து போட்டவனை இவங்களையும் சேர்த்து கொண்டு போய் போகிற வழியில் தான் டிசைட் பண்ணி, ஏன்னா இவன் காலையில் போனால் கோர்ட்டில் நம்மளை காட்டி கொடுத்துருவார் யார், அர்ஜுனன். அப்போ அதுக்கு என்ன முடிவு, எல்லாரையும் கொல்லு அப்படின்னு சைனியர் கொடுத்து கொண்டுருவாங்க. 1996ஆம் ஆண்டு வீரப்பன் சரணடைய விரும்புவதாக கேள்விப்பட்டு நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபால் காட்டுக்கு சென்று அவரை நேரில் சந்தித்து பேசினார். இதையடுத்து வீரப்பனின் சரண்டர் பேச்சு விவாதத்தை அப்போதைய முதல்வர் கருணாநிதியிடம் வழங்கினார் நக்கீரன் கோபால். இது தொடர்பாக தமிழக கர்நாடக அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது வீரப்பனை பிடிக்கும் பணியில் அதிரடிப்படையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் கர்நாடக அரசுக்கு உடன்பாடு இல்லை என செய்திகள் வெளியானது. இதனால் வீரப்பனுக்கும் அதிரடிப்படையினருக்கும் இடையே மீண்டும் துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. தமிழ்நாடு விடுதலை படையைச் சேர்ந்த சிலர் வீரப்பனுடன் காட்டில் தங்கியிருந்ததாகவும்
பின்னர் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு காட்டை விட்டு வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2000ஆம் ஆண்டு கர்நாடக சூப்பர் ஸ்டார் நடிகர் ராஜ்குமாரை தாளவாடியில் உள்ள பண்ணை வீட்டில் வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கடத்தி சென்றனர். தமிழ் தேசிய கோரிக்கைகளுக்காக ராஜ்குமாரை கடத்தியதாக இரு மாநிலங்களுக்கும் கேசட் மூலம் செய்தியை அறிவித்தார் வீரப்பன். ராஜ்குமாரின் கடத்தல் செய்தியால் தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்களில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. வீரப்பன் பிடியில் இருக்கும் கன்னட நடிகர் ராஜ்குமாரை எப்படியாவது மீட்க வேண்டும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் வீரப்பனிடமிருந்து ராஜ்குமாரை மீட்கும் பணியில் கர்நாடக, தமிழக அரசுகள் தீவிரம் காட்டின. இது ஒருபுறம் இருக்க, ராஜ்குமாரை மீட்க அதிரடிப்படையும் ஈடுபட்டிருந்தது. இதையடுத்து கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு ஏற்கனவே பலமுறை வீரப்பனை நேரில் சந்தித்து அனுபவமுள்ள நக்கீரன் கோபாலை நாடியது. அரசின் கோரிக்கையை முதலில் மறுத்த அவர் பிறகு ஏற்றுக்கொண்டு வனத்திற்கு சென்றார். ஆனால் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ராஜ்குமாரை மீட்க முடியாமல் போயிற்று. எனினும் வீரப்பன் பிடியில் உள்ள ராஜ்குமார் நலமுடன் இருப்பதாக அறிவித்தார் நக்கீரன் கோபால். இதையடுத்து தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் தலைமையிலான குழு மற்றும் கொளத்தூர் மணியின் முயற்சிகள் என ராஜ்குமாரை மீட்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 108 நாட்கள் கழித்து ராஜ்குமாரை வீரப்பன் விடுவித்தார். காட்டில் வீரப்பனுடன் இருந்தபோது தான் நல்ல முறையில் கவனிக்கப்பட்டதாகவும் நடிகர் ராஜ்குமார் குறிப்பிட்டார். மேலும் வீரப்பன் மிகுந்த மனிதநேயம் கொண்டவர் என தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்தார். வீரப்பனின் மனித நேயத்திற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு மாலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இருட்டுவதற்குள் நாங்கள் காட்டை விட்டு வெளியே போக வேண்டும். இல்லாவிட்டால் பாதை தெரியாமல் தடுமாற வேண்டி இருக்கும். ஆனாலும் வீரப்பன் ஐயா சற்று பொறுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். எங்களுக்கு புரியவில்லை. அவருடைய உதவியாளரான கோவிந்தன் அவர்கள் விறுவிறுக்க ஓடி வந்தார். அவர் கையில் ஒரு பை இருந்தது. அதை வீரப்பனிடம் கொடுத்தார். அதை ஒரு தாம்பாளத்தில் வைத்து ஒரு பட்டு வேட்டி, ஒரு பட்டு சட்டை, அங்கவஸ்திரம் ஒன்று இருந்தது. அதை வீரப்பன் ராஜ்குமாருக்கு கொடுத்தார். ஐயா, நீங்கள் எங்கள் விருந்தாளியாக தங்கியிருந்திருக்கிறீர்கள். எங்களுடைய பழக்கம், எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டு போகிற விருந்தாளிகளுக்கு நாங்கள் புத்தாடைகள் கொடுத்து அனுப்புவது வழக்கம். அதன்படி உங்களுக்கு புத்தாடை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னபோது ராஜ்குமார் உட்பட சுற்றியிருந்த அனைவருமே நாங்கள் கண்கலங்கி விட்டோம். பின்னர் சில காலம் அமைதியாக இருந்த வீரப்பன் மீண்டும் 2002 ஆகஸ்ட் 25ஆம் தேதி கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை கர்நாடக மாநிலம் காமக்கரையில் இருக்கும் அவரது பண்ணை வீட்டிலிருந்து கடத்தி சென்றார். கடத்தி செல்லப்பட்ட நாகப்பாவை மீட்க கர்நாடக சிறையில் இருக்கும் கொளத்தூர் மணியை தூதராக அனுப்ப வேண்டும் என்று இரு மாநில அரசுகளுக்கு கேசட் மூலம் தனது நிபந்தனையை தெரிவித்தார் வீரப்பன். இந்நிலையில் கொளத்தூர் மணியை தூதராக அனுப்ப நீதிமன்றத்தின் தாமதத்தை காரணம் காட்டி கர்நாடக அரசு தட்டி கழித்து வந்தது. எனினும் நாகப்பாவை மீட்க கர்நாடக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. பின்னர் 106 நாட்களுக்கு பிறகு வீரப்பனிடமிருந்து மற்றொரு கேசட் கர்நாடக அரசுக்கு வந்தது. அந்த கேசட்டில் தமிழ்நாடு அதிரடிப்படை தன் மீது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் நாகப்பாவுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நாகப்பாவை விட்டுவிட்டு தானும் தனது கூட்டாளிகளும் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் கேசட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாகப்பா செங்கடி வனப்பகுதியில் இருப்பதாகவும் கர்நாடக அதிரடிப்படையை அனுப்பி மீட்டுச் செல்லுங்கள் என அந்த கேசட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் வீரப்பன் பிடியில் இருந்த நாகப்பா 106 நாட்களுக்கு பிறகு விடுதலையானார் என்ற செய்தி வெளிவந்தது. இதையடுத்து சில மணி நேரத்தில் நாகப்பாவை கர்நாடக மாநிலம் செங்கடி வனப்பகுதியில் தேடிச் சென்றபோது அவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக கர்நாடக அதிரடிப்படை தெரிவித்தது. நாகப்பாவை வீரப்பன் தான் சுட்டு கொன்றதாக தமிழக அதிரடிப்படையைச் சேர்ந்த தேவாரம் தெரிவித்தார். இதை திட்டவட்டமாக மறுத்த வீரப்பன் மீண்டும் அரசுக்கு ஒரு கேசட்டை அனுப்பி நாகப்பாவை நான் கொல்லவில்லை எனவும் தமிழக அதிரடிப்படைதான் சுட்டு கொன்றது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து நாகப்பா மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கன்னட அமைப்புகள் இன்று வரை வலியுறுத்தி வருகின்றன. பின்னர் வால்டர் தேவாரம் ஓய்வு பெறவே
சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக விஜயகுமார் IPS-ஐ நியமித்தது ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு. இவர் வீரப்பனை பிடிக்க பல்வேறு வியூகங்களை வகுத்தார். ஒரு கட்டத்தில் வீரப்பன் கண் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்ததாகவும் இதனால் அதிரடி படையினருடன் துப்பாக்கி சண்டையில் ஈடுபடுவதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் வீரப்பனை காட்டில் உள்ளவரை பிடிக்க முடியாது என்று நன்கு உணர்ந்த அதிரடிப்படை அவரை காட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்து கொல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டது. பின்னர் அதிரடிப்படையைச் சேர்ந்த வெள்ளைத்துறை என்பவர் தமிழர் தேசிய அமைப்பினர் என அறிமுகம் செய்து கொண்டு வீரப்பனிடம் நெருங்கி பழகி அவரின் நம்பிக்கையை பெற்றதாக கூறப்படுகிறது. விஜயகுமார் வகுத்த திட்டப்படி வீரப்பனிடம் தங்களுக்கு கண் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ததாகவும் பின்னர் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வழியாக இலங்கைக்கு சென்று விடுதலை புலிகளுடன் சேர்ந்து விடுவதாக வெள்ளைத்துறை கூறியதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதை வீரப்பனும் மற்றும் அவரது நம்பிக்கைக்குரியவருமான சேத்துக்குழி கோவிந்தனும் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விஜயகுமார் ஆலோசனைப்படி ஆம்புலன்ஸ் தயார் செய்யப்பட்டு அதில் வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகளான சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுமணி ஆகியோரை வெள்ளைத்துறை அழைத்து வந்ததாகவும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே பாப்பாரெட்டிப்பட்டி காட்டுப்பகுதியில் பாடி என்ற இடத்தில் வந்தபோது வாகனத்தை நிறுத்திவிட்டு வெள்ளத்துறை, ஓட்டுநர் சரவணன் ஆகியோர் ஓடிவிட்டதாகவும் பின்னர் ஆம்புலன்ஸ் மீது சரமாரியாக சுட்டதில் வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் உயிரிழந்ததாகவும் அதிரடிப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் வீரப்பன் இறப்பில் மர்மம் உள்ளதாகவும் அவரை சுட்டுக் கொள்ள வாய்ப்பே இல்லை எனவும் பலர் கூறி வந்தனர். வீரப்பனின் நெருங்கிய உறவினர் ஒருவரை அதிரடிப்படையினர் அணுகியதாகவும் அவரிடம் வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சாப்பிடும் உணவில் விஷம் கலந்து கொடுக்க வேண்டுமென கூறி மிரட்டியதாகவும் சொல்லப்பட்டது. இதையடுத்து போலீசாரின் மிரட்டலுக்கு பணிந்த அந்த நபர் மோரில் விஷம் கலந்து வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு கொடுத்ததாகவும் இதனாலேயே அவர்கள் உயிரிழந்ததாகவும் மற்றொரு தகவலும் சொல்லப்படுகின்றன. வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக IPS அதிகாரி விஜயகுமார் சமீபத்தில் வீரப்பன் சேசிங் தி ஃப்ரீகாண்ட் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். அதில் வீரப்பனை பிடிக்கும் பணி கடினமாக இருந்ததாகவும் அந்த ஆபரேஷனுக்காக பட்டாம்பூச்சி கூடு என பெயரிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு காலகட்டத்தில் கண் சிகிச்சைக்காக காட்டிலிருந்து மருத்துவமனைக்கு வரவேண்டிய கட்டாயம் வீரப்பனுக்கு இருந்ததாகவும் இதை அறிந்த நாங்கள் அவரை பிடிக்க வலை விரித்தோம் என்றும் அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக சிறப்பு ஆம்புலன்ஸ் தயாரிக்கப்பட்டு வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் காட்டிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாக புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் விஜயகுமார். எனினும் இந்த தகவலை முற்றிலுமாக மறுக்கும் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி தனது கணவர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதாகவே இன்று வரை கூறி வருகிறார். வீரப்பனின் மரணம் ஒருபுறம் இருந்தாலும் அவரை தேடுகிறோம் என்ற பேரில் தமிழக கர்நாடக அதிரடிப்படையினர் நடத்திய கொடூரமே அதிகம் என்று சொல்லப்படுகிறது. தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள மாதேஸ்வரன் மலை அருகே அதிரடிப்படை கட்டுப்பாட்டில் இருக்கும் பயிற்சி முகாமில் விசாரணைக்கு அழைத்து வரும் பெண்கள், ஆண்கள், சிறுமிகள் என்ற பேதமில்லாமல் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஏராளமான பெண்களை அதிரடிப்படையினர் வன்கொடுமை செய்து கரண்ட் ஷாக் கொடுத்து சித்திரவதை செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. மலைவாழ் மக்கள் சித்திரவதை தொடர்பான குற்றச்சாட்டை கண்டறிய தமிழக கர்நாடக அரசுகள் சார்பில் கடந்த 1999ஆம் ஆண்டு நீதிபதி சதாசிவம் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதில் அதிரடிப்படையினரால் பாதிக்கப்பட்ட ஏராளமானோர் விசாரணை ஆணையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதையடுத்து குற்றச்சாட்டு குறித்த அறிக்கை 2003ஆம் ஆண்டு நீதிபதி சதாசிவம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்த அறிக்கையில் தேடுதல் வேட்டையின் போது மனித உரிமை மீறல் நடைபெற்றது உண்மைதான் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் மற்றும் மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் இந்த 2 மாநில அரசுகளை சேர்ந்த STF அந்த காட்டில் பண்ண அட்டூழியம் இருக்குது பாருங்க, அதை நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். அது வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் வச்சுட்டு, சார் ஒரு குடும்பம் ஆண் பெண் எல்லாரும் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாரையும் உடலில் இருக்கிற அவங்களோட துணியெல்லாம் களைவாங்க. இது ஒர்க் ஷாப்பில் எப்படி ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். இது களைஞ்சிருவாங்க. களைஞ்சிட்டு நல்ல கொதிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, அதை ஊற்றுவாங்க. எல்லாம் அப்படியே எப்படி இருக்கும், 8 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 60 வயசு கிழவனாக இருந்தாலும் கிழவியாக இருந்தாலும் எல்லாரும் நிர்வாணப்படுத்தி ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு கத்துவாங்கல்ல, மிளகா பொடி இல்லை, மிளகா பொடியை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அவங்கவுங்க தேய்க்கணும்.
மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டது. வீரப்பனை சுட்டுக் கொண்டோம் என புலகாகிதம் அடைந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, இலவச நிலம், வீடுகளை அளித்து அழகு பார்த்து தமிழக அரசு காவல்துறையால் பாதிக்கப்பட்டதாக சதாசிவம் கமிஷன் தக்க சான்றுகளுடன் ஆதாரங்களை அளித்தும் அந்த மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பது அநீதியின் உச்சமாகவே சமூக ஆர்வலர்களால் பார்க்கப்படுகின்றது. சதாசிவம் அறிக்கை தாக்கலாகி 15 ஆண்டுகளாகியும் தீர்வு கிடைக்காமல் காத்திருக்கும் மக்கள் என்றாவது ஒரு நாள் நியாயம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடே காத்திருக்கின்றனர்.